தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 107ஆம் ஆண்டு விழா மகா சமாதி தின வழிபாடு நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி கோவில் கொடியேற்றம் மற்றும் சாய் ஆத்மா ஜோதி விளக்கு ஏற்றுதல் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிவ மேளத்துடன் கூடிய பல்லக்கு சேவை மற்றும் சிறப்பு மதிய ஆரத்தி நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பாபா சமாதி கூட்டு பிரார்த்தனை மற்றும் சாய் பக்தர்கள் எழுதிய சாய் நாமாவளி பிரதிகள் பாபாவின் பீடத்தில் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், உழவர்கரை பாஜக பிரமுகர் சரவணன் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகாராஜா சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஆலய உறுப்பினர்கள் செய்திருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் தமிழரசு ஏற்பாட்டில் 75 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டிய பின்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவின்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறும் மக்கள் மன்றம் குறைதீர்ப்பு முகாம் இவ்வாரம் காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையேற்றார். இதில் வடக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முருகையன், காவல் ஆய்வாளர்கள் மர்த்தினி, செந்தில்குமார், லெலின், பாரதி, உதவி ஆய்வாளர்கள் சுரேஷ், செந்தில்குமார் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மொத்தம் 7 புகார்களை எழுத்து வடிவில் அளித்தனர். புகார்களில் இடத்தகராறு, பணம் கொடுத்தல் வாங்கல் பிரச்சினைகள் உள்ளிட்டவை அடங்கின. மேலும் நெடுங்காடு பகுதியில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, தொடர்ச்சியாக மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன என பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். இதோடு கடந்த 2 வாரங்களுக்கு முன் திருநள்ளார் பகுதியில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக காவல் நிலையம் துரித நடவடிக்கை எடுத்து 2 வாரங்களுக்குள் குற்றவாளியை கைது செய்ததற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் வந்து காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி வீதி அமுதசுரபி எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் பெத்தப்பெருமாள், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன்,
பொதுச் செயலாளர்கள் தனுசு, ரகுமான், மகிழா தலைவி நிஷா, மேலும் குமரன், முத்துக்குமாரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள சுமார் 5000 வாக்காளர்களிடம் கையெழுத்து பெறும் இலக்கை அடைய வேண்டும் என்று இயக்கத்தினர் உறுதி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் அமைந்துள்ள டிபிஆர் திருமண நிலையம் முன்பாக இருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பூபதி ஜெகநாதன், மதுரகவி ராமானுஜதாசன், கணபதி சிவராமன், செந்தில், ஜெயமூர்த்தி, ஆனந்தன், சிவராஜ், ஏழுமலை, செங்குட்டவன், பிரகாஷ் உள்ளிட்டோர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் சேமியான்குளம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இலாஹி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. மஸ்தான் பள்ளி வாசலில் இருந்து புறப்பட்ட பேரணி காஜியார் வீதி, முஸ்தபா கமால் வீதி, நூல்கடை வீதி வழியாக இலாஹி பள்ளிவாசல் சென்றடைந்தது. இவ்வூர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்று சென்ற குழந்தைகளுக்கு பொதுமக்கள் பிஸ்கட் மற்றும் மிட்டாய்களை வழங்கினர். இவ்விழா ஏற்பாடுகளை ஹஜ்ஜி முகமது தலைமையில் இலாஹி பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். மேலும் கடந்த 6 ஆண்டுகளாக கலீஃபா சாஹிப் நினைவாக அன்னதானம் வழங்கும் பணியை சையத் யூசுப் சாஹிப் தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மதரசா மாணவ மாணவிகளையும் ஜமாத்தாளர்களும் வரவேற்று என்றும் மக்கள் பணியில் இஸ்லாம் உத்தம நபியின் உதய தின விழா மீதான தேச ஒற்றுமை, உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மார்வாடி இளைஞர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளை தலைவர் மனிஷ் ஜெயின், செயலாளர் விகாஸ் மிட்டோன், அணி தலைவி சீத்தல் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் கைலாஜ் மற்றும் நிராஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேச ஒற்றுமை, உடல் நலம், ஆரோக்கியம் குறித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன்,
செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் சங்கத்தின் நிர்வாக குழு பொறுப்பாளர் ஊழியர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் 175 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றி வந்தனர். ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் புதிதாக 344 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் 274 உதவியாளர்கள் பணியிடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சிறப்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. புதிதாக பணி நியமனம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக 4.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே துறை சார்பில் வெளியிட்ட பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று 4.5 ஆண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலியிடங்களை மட்டுமே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் என்று அரசிடம் பலமுறை கோரிக்கை முன்வைத்தும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. எனவே புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம், 17ஆம் தேதி வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம், 22ஆம் தேதி காரைக்காலில் ஆர்ப்பாட்டம், 24ஆம் தேதி அரியாங்குப்பத்தில் ஆர்ப்பாட்டம், நவம்பர் 13ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். 6ஆம் தேதி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளி கழகப்படி ஒரு போராட்டம். இறுதியாக இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தலையிடல அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்திலிருந்து ஒரு மறியல் போராட்டத்தை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்கோம். ஆகவே இந்த போராட்டங்களை எங்களுக்கு தள்ளாம புதுச்சேரி அரசு உடனே தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தாழ்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப வேலை செய்திருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வேலை செய்யக்கூடிய அங்கன்வாடி ஊழியரையும் உதவியாளரும் அப்படியே தொடர்ச்சியாக அந்த பணியில வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி இருக்கிற இடங்களுக்கு வேணா இவங்க காப்பார் பண்ணணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர்கள் நீண்ட கால கோரிக்கை 7வது ஊதிய குழு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அரசு ஊழியர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இவங்களுக்கு பண்ணியிருக்கணும். சென்ற ஊதிய குழுக்கெல்லாம் வரும்போது எல்லாமே இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. இந்த தான் 7வது ஊதிய குழு தான் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஏதோ காரணம் சொல்றாங்க. அவங்க லாபம் தான் கொடுக்கணுன்றாங்க. அதையும் முழுமையா கொடுக்கவே இல்லை. சேவர்கள் எல்லாம் எந்த லாபம் மீட்டம் என்ன பண்ண முடியும், காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு விலைவாசி உயர்வை வச்சுதான் இன்னைக்கு ஊதிய கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கன்வாடி ஊழியர்கள் பண்ற இவங்களுக்கு எல்லாம் தனியா ஏதாவது கண்ட வச்சு ஏதாவது இவங்களுக்கு தனியா பிசினஸ் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு மட்டும் இப்படி குறைஞ்ச விலையில பொருட்கள் கிடைக்கும். விலைவாசி என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே. அந்த அடிப்படையில இவங்களுக்கும் அந்த பிரச்சனையை கன்சிடர் பண்ணி 7வது ஊதிய குழு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்ன்றது எங்களுடைய நிலைப்பாடு. அதை இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு 7வது ஊதிய குழு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி திருப்பள்ளி எழுச்சி, சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பலங்காரத்தில் மகா தீபாராதனை, நெய்வேத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக மின் அலங்காரத்துடன் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன்குமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நாராயணசாமி, பழனிசாமி, ராமதாஸ், தனசேகர் குடும்பத்தினர் உட்பட பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் அய்யனார் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நோனாங்குப்பம் அரசு பள்ளி மற்றும் பச்சைவாழியம்மன் கோவில் இடையில் ஒரு பெரிய கால்வாய் ஓடுகிறது. அந்த கால்வாய் வழியாக பாயும் நீர் கடைசியில் ஆற்றில் கலக்க வேண்டியது. ஆனால் அந்த பகுதியில் சிலர் கால்வாயை அடைத்து வீடுகள் கட்டியதன் காரணமாக
நீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகிலுள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் கால்வாய் நீரில் கொசுக்கள் பெருகி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உடல்நல பாதிப்புக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுவை அகில பாரத இந்து மகாசபா அந்த கால்வாயை பொதுப்பணித்துறை சார்பில் உடனடியாக சுத்தம் செய்து நீரோடும் வழியை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டில் புதிய வெளிச்சம் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மன்ற தலைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரை வழங்கினார். முன்னாள் வட்டாட்சியர் அய்யனார், கலைமாமணி ராஜாராம், உதவி பேராசிரியர் உதயசூரியன், பாடகர் ஆகாஷ், சமூக ஆர்வலர் சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் காமராஜரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மன்ற செயலாளர் இளம்வழுதி, பொன்மலர், சம்யுக்தா, நரேன், ரித்திக், வசீகரன், குகன், சராஜ், தெரி, லோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா நிறைவாக மன்ற மேலாளர் ரெஜினா நன்றி கூறினார். காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகள், விவசாய செழிப்பு மற்றும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் பெண்கள் ஆண்டுதோறும் நடத்தும் கஞ்சி கலையம், தீச்சட்டி மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் செவ்வாடை உடுத்தி தங்களது தலையில் கஞ்சி கலையம், தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகள் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஊர்வலத்தை நிறைவேற்றியது. வழிபாட்டு மன்றத்தில் பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். நிகழ்ச்சியில் மேர்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்திவாசன், முன்னாள் புதுச்சேரி மின்திரள் குழும இயக்குநர் மீனாட்சி சுந்தரம், ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் ஆசிசியார் ஆலயம் 166ஆம் ஆண்டு விழா செப்டம்பர் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவிழா நவநாட்களில் தினமும் காலை திருப்பலி, மாலையில் திருப்பலி, தேர்பவனி, நற்கருணை ஆசர் நடைபெற்று வந்தது. செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற திருப்பலி தேர்பவனியில் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் கலந்து கொண்டு சிறப்பு மறையுரை வழங்கினார். புனித பிரான்சிஸ் ஆசிசியார் விழா நடைபெற்றது. விழா சிறப்பு திருப்பலியை மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமியும், மாலையில் நடைபெற்ற திருவிழா திருப்பலியை குருக்களுக்கான ஆயரன் பதிலி தேவ சகாயராஜும் நடத்தினர். பின்னர் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. புனித பிரான்சிஸ் ஆசிசியார் சொரூபம் தாங்கிய அலங்கரிக்கப்பட்ட தேரானது பல்வேறு வீதிகள் வழியாக சென்றது. தேர்பவனியில் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் அவர் எஸ்.பி. பட்டேல் சாலையில் தேர்பவனியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் மற்றும் பங்கு மக்களுக்கு பாதாம் பால் ஸ்நாக்ஸ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குநர் டாக்டர் விஜய், பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தபாஸ்கர், சீனிவாச பெருமாள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பின் கொடியிறக்கம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தை சின்னப்பன் தலைமையில் பங்கு பேரவை அருட் சகோதரிகள் இறைமக்கள் செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி கீழத்தாழனூர் பகுதியில் அதிமுக திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை சார்பில்
கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் திருக்கோவலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தோஷ் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, சேகர், பழனிசாமி, கதிர், தண்டபாணி, அருணகிரி, துரைராஜ், திருக்கோவலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சதீஷ் பாண்டியன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பஸ் நிறுத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு கால விளம்பர ஆட்சி குறித்த விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள், வியாபாரிகள், பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி காரைக்கால் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காரைக்கால் ஏழி மாரியம்மன் கோவிலின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இனிப்பு வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மஸ்தான்பள்ளி வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் மஸ்தான் சாஹிபு தர்காவில் இனிப்பு வழங்கி சிறப்பு பிரார்த்தனை. தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஷீர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் திருநள்ளார் ரோட்டில் பட்டாசு வெடித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் கோட்டுச்சேரி கடைத்தெருவில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் காரைக்கால் தலத்தெருவில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு நோட்புக், எழுது பொருட்கள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை முத்துராமன் குமாரி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்த்து வருகிறார். மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார். அந்த வகையில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உதயம்பட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர் அபிஷேகத்தூள், மஞ்சத்தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து வில்லியனூர் மனவழியை செய்த இருதயராஜ், ரமேஷ், சுதாகர் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.